நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்காலஜி. ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த டேர்ம் எக்காலஜி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ். ஐக்கோஸ் அப்படிங்கிறது மீனிங் ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ், அதாவது நம்ம தங்கியிருக்கிற இடம். அண்டு லாகஸ் அப்படிங்கிறது ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இட் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ்ட் பை ரைட்டர் 1868. However, the most widely accepted definition of ecology was given by Ernest Haeckel. ஸோ இப்போ மோஸ்ட் அக்செப்டபுள் டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா எர்னஸ்ட் ஹெக்கேல்னு தான், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்காலஜி. ஃபஸ்ட் ஒன்று ரைட்டர் டெஃபினிஷனு, த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ் ஆர் ஹோம்ஸ். ஸோ இப்போ இயற்கையில் வாழக்கூடிய ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றின படிப்பை தான் நம்ம எக்காலஜி அப்படின்னு யார் சொல்கிறா? ரைட்டர் சொல்கிறாரு. எர்னஸ்ட் ஹெக்கேல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்டு. ஸோ இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அதனுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், பரஸ்பர உறவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லணும். ஸோ அப்போ அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்காலஜின்னு சொல்கிறோம். இது வந்து எர்னஸ்ட் ஹெக்கேலினுடைய டெஃபினிஷன். ஸோ அப்போ அதனால தான் இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து மோஸ்ட் அக்செப்டபுளாக இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கலாஜிக்கல் ஹியரார்கிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய படிநிலைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித் தர் என்விரான்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் கால்ட் எக்கலாஜிக்கல் ஹியரார்கி ஆர் எக்கலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பேசிக் யூனிட் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஹியரார்கி இஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அப்போ இப்போ நம்ம இந்த படிநிலைகளில் வந்து ஒரு எக்காலஜினுடைய படிநிலை அப்படின்னு எடுத்தோம்னா அதனுடைய அடிப்படை அழகு பேசிக் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ், ரைட்டா? ஸோ அப்போ அந்த தனி உயிரினத்துலேருந்து தான் மொத்த எக்காலஜியும் ஸ்டார்ட் அப் ஆகும். த ஹியரார்கி ஆஃப் எக்கலாஜிக்கல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. த இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ நிறைய இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் சேர்ந்தது பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷன் சேர்ந்தது கம்யூனிட்டி, நிறைய கம்யூனிட்டி சேர்ந்தது எக்கோசிஸ்டம், நிறைய எக்கோசிஸ்டம் சேர்ந்தது லேண்ட்ஸ்கேப் நிறைய சேர்ந்தது பயோம், நிறைய பயோம்ஸ் சேர்ந்தது பயோஸ்பியர். ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கலாஜிக்கல் ஹியரார்கிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் பிரான்ச்சஸ் ஆஃப் எக்காலஜி அப்படின்னு எடுத்தோம்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆர்ட் எக்காலஜி, இன்னொன்று சின் எக்காலஜி. ஸோ ஆர்ட் எக்காலஜிங்கிறது வந்து பார்த்தோன்னா த எக்காலஜி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் அண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்பீசிஸ் எக்காலஜின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தனிப்பட்ட உயிரினத்தை பற்றி படிக்கக்கூடியது ஆர்ட் எக்காலஜி. சின் எக்காலஜிங்கிறது த கம்யூனிட்டி ஆர் பாப்புலேஷன் வித் 1 or more ஸ்பீசிஸ், அதை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சின் எக்காலஜி அப்படின்னு பேர். Many advances and developments in the field ecology resulted in various new dimensions and branches. Some of the advanced fields are molecular ecology, ecotechnology, statistical ecology and environmental toxicology. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு அண்டு டெவலப்மெண்டல் எக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்காலஜினா ஒரு சாதாரண நிலையில் தான் இருந்துச்சு. இப்போ அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நிறைய வந்திருக்குது, சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ எக்காலஜியில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இது, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட்டட் அண்டு நேச்சர். ஸோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வாழக்கூடிய வாழிடம், அதை தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதனுடைய வளர் இயல்பு. நிச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வளர் இயல்புலாம் அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Habitat is a specific physical place or locality occupied by an organism or any species which has a particular combination of abiotic or environmental factors. But the environment of any community is called biotope அப்படின்னு சொல்கிறோம். அப்போ habitat அப்படிங்கிறது என்னது? A specific physical place or locality occupied by the organism. ஒரு ஆர்கானிசத்தினால் ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு லோக்கல் பிளேஸ், அதாவது லொக்காலிட்டி, ஒரு உறைவிடம் அல்லனா ஃபிசிக்கல் பிளேஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேபிட்டட்னு சொல்கிறோம். அதே நிச் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா an ecological niche refers to an organism's place in the biotic environment and its functional role in ecosystem. அப்போ செயல்படக்கூடிய இடத்த தான் நிச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தாவரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வாழுது அப்படின்னா அதை வந்து அதனுடைய ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹேபிட்டட்னா வளர் இயல்புன்னு சொல்கிறோம். அது வந்து செடியாக வளர்கிறாங்களா, மரமாக வளர்கிறாங்களா, கொடிகளாக வளர்கிறாங்களா அப்படிங்கிறது ஹேபிட்டட். நிச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த தாவரமானது
அந்த ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அதனுடைய சீடு டிஸ்போசல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ அப்போ அதனுடைய அந்த அந்த பிளான்ட்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் பரவி காணப்படுது, ஸோ அதெல்லாம் தான் அதனுடைய நிச் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? த டேர்ம் வாஸ் காயின்டு பை த நேச்சுரலிஸ்ட் ரோஸ்வெல் ஹில் ஜான்சன், பட் கிரினல் வாஸ் ப்ராபபிளி ஃபர்ஸ்ட் யூஸ் திஸ் டேர்ம். ஸோ இப்போ இந்த நிச் அப்படிங்கிற ரூஸ்வெல் ஹில் ஜான்சன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு காயின் பண்ணார், இந்த வேர்டை காயின் பண்ணவர். ஆனால் கிரெனல் அப்படிங்கிறவர் தான் இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். ரைட்டா? ஸோ இதனுடைய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேபிட்டட், ஏ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம். இங்கே வந்து பார்த்தோன்னா எ ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம்ஸ் இந்த சேம் எக்கோசிஸ்டம். ஒரு எக்கோசிஸ்டத்தில் அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இடம். ஹேபிட்டட் அப்படிங்கிறது சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம். ஒரு ஹேபிட்டட்டை நிறைய ஆர்கானிசம் ஷேர் பண்ணலாம். ஆனால் நிச் அப்படிங்கிறது எ சிங்கிள் நிச் இஸ் ஆக்குபைட் பை எ சிங்கிள் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ் மூலமாக மட்டும்தான் அது ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும். ஹேபிட்டட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆர்கானிசம். இது வந்து பார்த்தோன்னா ஆர்கானிசம்ஸ் மே சேஞ்ச் தர் நிச் வித் டைம் அண்ட் சீசன். ஸோ அப்போ நிச் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுபடக்கூடியது. அங்கே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, ஸ்பெசிஃபிசிட்டி ஹேபிட்டட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிறது மாறாதது. ரைட்டா? அடுத்து எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு படிப்போம். டாக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபையிங் சிமிலர் ஹேபிட்டட்ஸ், அதாவது நேச்சர்ஸு in different geographical regions are called ecological equivalents அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது taxonomically different species occupying similar habitat, ஒரே மாதிரியான வாழிடங்களை பல்வேறு வகையான தாவரங்கள் பகிர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை எக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறோம். ரைட்டா? அதாவது ஒரே தாவரம் தான், ஆனால் வெவ்வேறு இடங்களில் இருக்குது. ரைட்டா? வெவ்வேறு ஜியாகிரபிக்கல் ரீஜியனில் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சர்டன் ஸ்பீசிஸ் ஆஃப் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆர்கிட்ஸு டிஃபர் ஃப்ரம் த எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. அதே சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எபிஃபைட்டிக் ஆர்கிட்லேருந்து கொஞ்சம் வேறுபடுது. ஆனால் ரெண்டுமே என்னது, எபிஃபைட்டு தான். ஸோ ஒரே மாதிரியான ஹேபிட்டட் இருக்குது, ஆனால் அது செயல்படக்கூடிய அந்த நிச் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ் இன் இந்தியா டிஃபர் ஃப்ரம் த கிராஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப்பி இன் நார்த் அமெரிக்கா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கேட்டில் இருக்கக்கூடிய புல்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸு நார்த் அமெரிக்காவில் ஸ்டெப்பியில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடியதுக்கு மாறுபட்டு காணப்படுது. பட் தே ஆர் ஆல் எக்கலாஜிக்கலி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் சிமிலர் ரோல்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ். ஸோ அப்போ ஆனாலும் இந்த கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறவங்க நார்த் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் இருந்தாலும் சரி, தே ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ அப்போ அவங்க அந்த வாழக்கூடிய அந்த என்வரான்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரோல் என்னது, பிரைமரி ப்ரொடியூசிங், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவு உற்பத்தி செய்கிறது தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மெனி ஆர்கானிசம்ஸ் கோ எக்ஸிஸ்ட் இன் அன் என்வரான்மெண்ட்டு. த என்வரான்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ். மூணுமே இருக்காங்க. when a component surrounding an organism affects the life of an organism, it becomes a factor. All such factors together called environmental factors அப்படின்னு சொல்கிறோம், ஆர் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ ஒரு என்வரான்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய அல்லது ஒரு என்வரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய அத்தனை ஃபேக்டர்ஸையும் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அல்லது எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ லிவிங் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அப்படின்னா நான் லிவிங், அதாவது பயாட்டிக் அண்டு ஏபயாட்டிக்னு பிரிக்கிறோம், which make the environment of an organism. However, the ecological factors are meaningfully grouped into 4 classes. என்னென்னா climatic factors, edaphic factors, topographic factors, இன்னொன்று biotic factors. ரைட்டா? ஸோ இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா climatic factors. ஸோ climate is one of the important natural factors controlling the plant life. The climatic factors includes light, temperature, water, wind and fire. ஸோ இது அத்தனையும் உள்ளடக்கியது தான் இந்த climatic factors அப்படிங்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபேக்டர். லைட் இஸ் a well-known factor needed for the basic physiological process of plants such as photosynthesis, transpiration, seed germination and flowering. ஸோ லைட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து பிளான்ட்டில் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் லைக் ஃபோட்டோசிந்தசிஸு, டிரான்ஸ்பிரேஷனு, சீட் ஜெமினேஷன் அண்ட் ஃப்ளவரிங் எல்லாத்துக்குமே எது அவசியம்,
லைட் அப்படிங்கிறது அவசியம். அந்த லைட் அப்படிங்கிறதும் ஆப்டிமம் லைட்டாக தான் இருக்கணும் இல்லையா, அதாவது உகந்த அதாவது உகந்த வெளிச்சமாக இருக்கணும் ரைட்டா. ஸோ அதிகப்படியான வெளிச்சமோ அல்லது குறைந்த வெளிச்சமோ அதை என்ன பண்ணும், குறைக்கும், அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை குறைக்கும் ரைட்டா. The portion of the sunlight which can be resolved by the human eye is called visible light. நம்ம பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய லைட் அதுதான் விசிபிள் லைட்ஸ்னு சொல்லுவோம். The visible part of the light is made up of wavelength from about 400 nanometer violet to 700 nanometer red. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 நானோமீட்டர் ஊதா நிறத்துலேருந்து 700 நானோமீட்டர் ரெட் லைட் வரைக்கும் இருக்கும். The rate of photosynthesis is maximum at blue and red, அதாவது 400 to 500 and 600 to 700 nanometer. The green 500 to 600 nanometer wavelength of spectrum is less strongly absorbed by plants அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த விசிபிள் லைட்டு விப்ஜிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, வயலட் டு ரெட், அதில் ப்ளூ அண்டு ரெட் இது ரெண்டு லைட்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா எஃபெக்டிவாக நடக்கும். அதாவது 400 to 500 600 to 700 இடையில இருக்கக்கூடிய இந்த 500 to 600 இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா க்ரீன் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அவ்வளோவா நடக்காது. ஏன்னா இந்த லைட்டை வந்து பிளான்ட்ஸ்னால அவ்வளோவா அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேவா. எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு டயக்ராமேட்டிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்னுடைய வேரியஸ் ஆங்கிள்ஸில் என்னென்ன ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடக்குது, மூமெண்ட் அப்படிங்கிறது ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட்டை நோக்கி தான் ஒரு பிளான்ட் ஆனது வளரும், அதனுடைய ஷூட் சிஸ்டம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம நிழல்லே வச்சாலும் ஒரு பிளான்ட்டை அது எங்கே தான் போகும், அதாவது ஷேட் பிளான்ட் இல்லாமல் நார்மல் பிளான்ட்டை அது வெளிச்சத்தை நோக்கி தான் நகர்ந்து போகும். இப்போ தென்னை மரமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சிங்கன்னா அது நல்லா அந்த தென்னை மட்டை விரியும் போது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் என்ன ஆகும், நேராக இருந்தது கொஞ்சம் வளைஞ்சி வர ஆரம்பிக்கும், ரெண்டும் ஒன்றோட ஒன்று விலகி போகும். அதாவது எதை நோக்கி தான் போகும், லைட்டை நோக்கி தான். அதை தான் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு, விதை முளைக்கிறது, ஃப்ளவரிங், டியூபர் ஃபார்மேஷன். அதாவது டியூபர் ஃபார்மேஷன் எடுத்தால் கிழங்குகள் ஸ்டோரேஜ் தான், அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சுன்னா தானே உணவை சேமிக்க முடியும். ஸோ டியூபர் ஃபார்மேஷன், ரன்னர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ க்ரோத் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து க்ரோத் நல்லா இருந்தால் தான் ரன்னர் அப்படிங்கிறது மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் இல்லையா. ஸோ அந்த ரன்னர்ஸ் வந்து வரும். அடுத்து ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைட்னால் ஏற்படக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. Based on the tolerance to intensities of light, the plants are divided into two types. என்னென்ன அப்படின்னா ஹீலியோஃபைட்ஸ், இன்னொன்று சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது லைட் லவ்விங் பிளான்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ அப்போ வெளிச்சத்தை விரும்பக்கூடிய லைட்டை விரும்பக்கூடிய தாவரங்கள்னு சொல்லுவோம் ஆஞ்சியோஸ்பர்மு. சியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ், நிழல் விரும்பி தாவரங்கள்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஹில் ஸ்டேஷன்ஸில் லைட் எப்பயுமே கம்மியாக தானே இருக்கும், அதனால அது வந்து ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிரியோஃபைட்ஸ் அண்டு டெரிடோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை. டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் அஃபெக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை, ஒரு என்சைம் ஆக்டிவிட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. Every physiological process in an organism requires an optimum temperature at which shows the maximum metabolic rate. ஸோ இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா தான் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் மெட்டபாலிக் ரேட் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே மெட்டபாலிக் ரேட் ஆனது என்ன ஆகும், குறையும். 3 limits of temperature can be recognized for any organism. என்னென்ன அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லோயஸ்ட். ஸோ இப்போ குறைந்த வெப்பநிலையில் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் உகந்த வெப்பநிலைன்னு சொல்கிறோம். இதில் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மேக்ஸிமம், இதில் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வில் ஸ்டாப். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிறது, நின்று போயிடுறதுனால ஸோ ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகிடும், நின்று போயிடும். பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் ப்ரிவைலிங் இன் என் ஏரியா, ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை பொறுத்து ராங்கேர் கிளாசிஃபைடு த வேர்ல்ட்ஸ் வெஜிடேஷன் இன்டு த ஃபாலோயிங் 4 types. ராங்கேர் என்ன பண்ணிக்கிறாருன்னா 4 வகையாக அந்த வேர்ல்டு வெஜிடேஷனை பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா மெகாதெம்ஸ், அதாவது அதிக வெப்பம் தேவைப்படக்கூடிய தாவரங்கள். மீசோதம்ஸ், ஒரு நடுநிலையான வெப்பம் அல்லது ஒரு ஆப்டிமமாக தேவைக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மைக்ரோதெம்ஸ், குறைந்த வெப்பநிலை எல்லாம் வளரக்கூடிய தாவரங்கள். அண்டு ஹெகிஸ்டோதெம்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா வெப்பநிலையினுடைய மாறுபாடுகள் தகுந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெகிஸ்டோதெம்ஸ். In thermal springs and deep sea hydrothermal vents and the
ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் எக்ஸிட் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் இந்த வெப்ப நீரூற்றுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேயும் அண்ட் டீப் சி கடலுக்கு அடியையும் ஹைட்ரோதெர்மல் வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கே வெப்பநிலை வேறுபாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக காணப்படும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர் எக்ஸீடு 100 டிகிரி செல்சியஸுக்கு தாண்டி போயிட்டுருக்கும். ரைட்டா? தென் பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய திறனை பொறுத்து ஆர்கானிசம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரிதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ அதிக வெப்பநிலை மாறுபாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தாவரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? யூரிதெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெனோதெர்மல் அப்படிங்கிறது ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். ஸோ குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோதெர்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மேங்கோ அண்டு பாம், பனைமரமும் மாமரமும். ஸோ மேங்கோ பிளான்ட் டஸ் நாட் க்ரோ இன் டெம்பரேட் கண்ட்ரிஸ் லைக் கனடா அண்டு ஜெர்மனி. ஸோ இப்போ இங்கே 2 இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரங்களானது என்ன ஆகாது, அவ்வளவா வளராது. ஓகேவா? ஸோ இப்போ மேங்கோ பிளான்ட் டஸ் நாட் க்ரோ இன் டெம்பரேட் கண்ட்ரிஸ் லைக் கனடா அண்ட் ஜெர்மனி. ஸோ இப்போ டெம்பரேட் கண்ட்ரீஸில் வெப்பமண்டல நாடுகளான ஜெர்மனிலையும் கனடாவிலையும் என்ன இருக்காது, மாமரமே வளராது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸாக அந்த என்ன பண்ணிக்காது, தாங்கிக்காது. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெப்ப அடுக்குன்னு சொல்லுவோம். ரைட்டா? இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட். நீர்நிலைகளில் இது தெளிவாக பார்க்கலாம். த சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் with increasing depth in water body is called thermal stratification. ஸோ இப்போ தண்ணீரினுடைய ஆழம் அதிகரிக்க அதனுடைய வெப்பநிலையானது குறையும். ரைட்டா? ஸோ அதை தான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். தேர் ஆர் 3 levels ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். என்னென்ன அப்படின்னா எபிலிம்னியான், மெட்டாலிம்னியான் அண்டு ஹைப்போலிம்னியான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எபிலிம்னியான் அப்படிங்கிறது த அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர். மேலே இருக்கக்கூடிய மேலடுக்கு எப்படி இருக்கும், வார்மாக கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடியது. அடுத்தது மெட்டாலிம்னியான், த மிடில் லேயர் வித் ஜோன் ஆஃப் கிராஜுவல் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வெப்பநிலை மேலேருந்து கொஞ்சம் குறைந்து காணப்படக்கூடிய நடு அடுக்கு, அதை தான் மெட்டாலிம்னியான்னு சொல்லுவோம். ஹைப்போலிம்னியான், த பாட்டம் லேயர் ஆஃப் கோல்டர் வாட்டர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டராக இருக்கும், அடியில் இருக்கக்கூடிய கடைசி அடுக்கு. ரைட்டாக அதை தான் ஹைப்போலிம்னியான் அப்படின்னு சொல்கிறோம்.